ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஒரு 2-3 டேஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கே தெரியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 50,000 1 லட்சம் மினிமம் இருக்கும். அதுக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் ஏதாவது சர்ஜரி ஏதாவது டாக்டர் சொன்னாங்கன்னா அந்த டைம்ல நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்காது. இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபைனலா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல டிஸ்சார்ஜ் டைம்ல அவங்க ஃபுல் அப்ரூவல் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க ஒரு பெரிய அமௌண்டா இருக்காது. இதனுடைய பிரீமியம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுற மாதிரி, இல்ல 6 மந்த் ஒரு முறை கட்டுற மாதிரி, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருக்கு. ஒரு ஃபேமிலியில ஒரு 3 இல்ல 4 பேர் இருக்காங்கன்னா மினிமம் ஒரு 10,000 20,000 வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஜ் அதிகமா இருந்தா பிரீமியம் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் பாலிசி ஒரு 5 lakhs இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சம் இன்சூர் ஒரு 5 lakhs ஃபேமிலி ஃப்ளோட்டிங் கவர்ல இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவா எல்லாருக்கும் இது தேவைப்படலனாலும் கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 15 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் இன்சூரன்ஸ் இருக்கும். அந்த டைம்ல நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியம் ரொம்ப நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும். பிரீமியம் ரொம்ப அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ முன்கூட்டியே பிளான் பண்ணி இப்பயே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.